அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பற்றி 2017 முதல் இன்று வரை 8 ஆண்டு காலம் எதுவும் பேசாத செங்கோட்டையன் இன்று வாய் திறப்பது ஏன்? அவரை இயக்குவது யார்? இன்று செங்கோட்டையன் மேற்கொள்ளுகிற ஒற்றுமை முயற்சியை கடந்த காலத்தில் எடப்பாடியே மேற்கொண்டார். இது உண்மை. எடப்பாடி சார்பாக ஜெயக்குமார், நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் மாறி மாறி ஓபிஎஸ் வீட்டுக்கு சென்று இணைப்பு முயற்சியை மேற்கொள்ளவில்லையா? ஆனால் அப்போது இணைப்பு முயற்சிகளை நிராகரித்தார் ஓபிஎஸ். இணைப்பு முயற்சிக்காக எடப்பாடி சார்பில் ஓபிஎஸ் வீட்டுக்கு சென்றிருந்த நத்தம் விஸ்வநாதனை அடிக்க வைத்திலிங்கம் கைவோங்கியதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் உலா வந்தன. அதன் பிறகுதான் இணைப்பு முயற்சி கைவிடப்பட்டது. இணைப்பு முயற்சியை எடப்பாடி மேற்கொண்ட போது அதை ஓபிஎஸ் பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் பொன்னான வாய்ப்பை நழுவ விட்டார் ஓபிஎஸ். அதைத்தான் தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில் காலம் கடந்து விட்டது என்றார் எடப்பாடி பழனிசாமி. நேத்துக்கு பார்த்திருப்பீங்க, ஓபிஎஸ் கேம்ப்ல நாங்க காலில் கூட வரும் சேர்த்துக்கோங்கன்னு கேட்கறாங்க. காலம் கடந்த செயல்.